பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது முன்பட்டுச்சு அப்படின்னா புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு அத்திக்கங்க. உங்களுக்கு புகை விடுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது விடுவாங்க, அங்க போய் நின்று மோப்பம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் மொத்தமா சரியா போயிடும். நம்ம ஆல்ரெடி சலார் படத்துக்கான ரோஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்டா என் கார்டில் அதுக்கான லிங்க் இருக்கு, பார்க்காம இருந்தா பாருங்க. அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதை கண்டினியூ பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த அம்மா ஸ்கூல் டீச்சராக இருக்கும். ஒரு பையனை எழுப்பி விட்டு பாட்டு பாடு அப்படின்னும். அதாவது இந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் பேக்கரியில் வாங்கின அந்த பிளாஸ்டிக் கத்திக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும், வெட்டியான சண்டை. அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பள்ளிக்கூட மாணவனை பாட்டு பாட சொல்கிறாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா பள்ளிக்கூட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாட்டு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது கிடையாது. ஏதோ பாட்டு புக்கு வாங்கி இந்த அம்மா படிச்சிருக்கும் போல இருக்கு. அது பாட்டு புக்கு அப்படின்னு தெரியாமல் அதவே பாடமாக எடுத்திருக்கும் போல இருக்கு. அதையும் இந்த பையன் பார்த்த அப்படின்னா மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே பாடிக்கிட்டு இருப்பான். இல்லை படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பாட்டில் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா ராட்சதனே ரட்சகனே அப்படின்னு பூரா தெலுங்கு பட டைட்டிலாக இருக்கும். இந்த தெலுங்கு பட டைட்டில் எல்லாமே சொல்லி முடிச்ச உடனே பெல் அடிக்கிறாங்க. ஆல்ரெடி இதை பாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவன் பாட்டு பாடுறானா பாடம் படிக்கிறானா அப்படின்னு யாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. அதனால பாட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா பெல் அடிப்போம், அப்போ பாட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்களா நினச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால பெல் அடிச்சு பாட்டு முடிஞ்சிச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே எப்படி தமிழண்டு நான் ஒரு தமிழண்டா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு தெலுங்குண்டு நான் ஒரு தெலுங்கண்டா அப்படின்னு ஒரு சாங் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் தமாசா தான் இருந்திருக்கும்ல. ஹீரோவுக்கு ஹீரோயின் சாப்பாடு கொடுக்க போறாங்க. சாப்பாடு கொடுக்க போன இடத்துல ஹீரோயின் சும்மா இருப்பாங்க. அப்போ வலுக்கட்டாயமா ஒருத்தன் வந்து ஹீரோ முன்னாடியே ஹீரோயின்கிட்ட செல்ஃபி எடுப்பான். உடனே நம்ம ஹீரோவுக்கு செல்ஃபி எடுக்காத பைக்கு மாதிரி செல்ஃபி எடுக்க அமர அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்படியெல்லாம் செல்ஃபி எடுக்காம இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே உனக்கு கிடைக்காது. அதெல்லாம் விட உன் பொண்டாட்டியே உங்ககிட்ட இருக்காது. உடனே ஹீரோவுடைய அம்மா வந்து ஹீரோயினை பல பேர் கூட்டிட்டு போவாங்க. அவங்க கிட்ட வந்து அந்த பொண்ணை விடுங்கடா அப்படின்னு சொல்ல இவர் வந்து கூட்டிட்டு போற பொண்ணெல்லாம் விட மாட்டாங்க. அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு பில்டப் கொடுக்கறாரு. உடனே இவங்க சொல்றாங்க, இங்க இவ்வளவு ஆம்பளை இருக்கீங்களே, யாராவது அந்த பொண்ணை காப்பாற்ற கூடாதா அப்படின்னு சொல்ல அதுல ஒருத்தன் இந்த அம்மாவை மானக்கேடா கேட்கிறான், உன் பையனு ஆம்பளை தானே அப்படின்னு கேட்கிறான். உடனே இந்த அம்மாவுக்கு ரோசா வந்து, மகனே போய் காப்பாத்துடா அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஹீரோ இதுதான் சாக்கு அப்படின்னு களத்துல இறங்கி எல்லாரையும் அடிக்காமலே அந்தரத்துல அனாமத்தா பறக்க விடுறாரு. கேட்டா இதுதான் ஃபைட்டு அப்படிங்கிறாரு. நல்ல வேலை ஃப்ளைட்டுன்னு சொல்லாம விட்டாரே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்படி ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ தம் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு பக்கம் ஆள் அடிக்கிறாரா இல்லை தம் அடிக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் ரெண்டையுமே நான் அடிப்பேன் அப்படின்னு அடிக்கிறாரு. அப்புறம் சண்டை போய்கிட்டு இருக்கும் போதே அந்த சண்டையில் ஒருத்தன் சிகரெட் கேட்டிருப்பான் போல இருக்கு. உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த சிகரெட்டை ஆஃப் பண்ணி இவருடைய சூளை சொருகிக்கிறாரு. நல்ல வேளை சூளை சொருகினாரு, வேற எதுல சொருகி இருந்தாரு என்ன ஆயிருக்கும்? கங்கோட சொருகுன இடம் கொஞ்சம் புண்ணாயிருக்கும். அப்புறம் ஹீரோயின் அவங்களுடைய சால் கீழே கிடக்கும். அந்த சாலை எடுத்து கொடுத்து சாலு போடுங்க தோழி அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் கொடூரமானவனுங்க, சாலு முக்கியம் தோழி அப்படிங்கிறாரு. இந்த நடந்த உப்புச்சப்பு இல்லாத சண்டையை சாக்கா வச்சு ஹீரோவுடைய அம்மா அடுத்த டூருக்கு பிளான் பண்றாங்க. கையில இந்தியா மேப்பை வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சண்டை நடந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க, ஷிஃப்ட் காரு மாதிரி. அது மட்டும் இல்ல, ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சு அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போகணும். இந்த சண்டையவே சாக்கா வச்சு எப்படியாவது இந்தியா ஃபுல்லா டூர் போய் இந்தியாவை சுத்தி பார்க்கணும் அப்படின்றதுதான் ஹீரோவுடைய அம்மாவுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமா இருக்கு. அதனாலதான் இந்தியா மேப்பை கையில வச்சுக்கிட்டே சுத்தம். உடனே இந்த அம்மா இவர்கிட்ட கேட்குது, அடுத்து நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு இந்தியா மேப்பை கையில் வச்சுக்கிட்டே கேட்க அவரு, நான் என்ன டூரிஸ்ட் கைடா அடுத்து இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்கிறதுக்கு பேசாமல் மூடிக்கிட்டு உள்ளே போங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது வாயை,
அப்புறம் ஹீரோவுடைய அம்மா ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்றாங்க, உன்னை பசங்களுக்கும் பிடிக்கல, என் மகனுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்துல இருந்தவர்கிட்ட வேற ஏதாவது நல்ல ஃபிகர் இருந்தா கூட்டிட்டு வாயா அப்படிங்கிறாங்க. அவரு வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாரு, கிடைக்கிறது தானே கூட்டி வருவாரு. அவரு அந்த பொண்ணை மறைச்சு வைக்க கூட்டி வந்தாரு, அவரு மாமா வேலை பார்க்க கூட்டி வரல. ஹீரோயினை கூட்டிட்டு இவர் போயிடுவாரு, ஹீரோ அவருடைய அம்மாவை கூட்டிட்டு ஹீரோ போயிடுவாரு. 80 கிலோமீட்டர் வேகத்துல எதையோ நோக்கி போயிட்டு இருப்பாரு. அப்படி போகும்போது கூட ஹீரோயினை இவங்க அட்டாக் பண்றது ஹீரோவுடைய அம்மாவுக்கு தெரியும். அது எப்படிடா அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆடியன்ஸ் அப்படின்னாலே ஆஃப் ஆயில் தானே. அடுத்து இவர் வந்து என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு இவங்க கிட்ட கேட்க, இவங்க அந்த நேரம் பார்த்து கையில மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின், அதை வச்சு மூட்டை பூச்சியை கொண்டுகிட்டு இருப்பாங்க. மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் உன்னையும் கொல்லணும், அதுக்கு முன்னாடி உன் மகளை கொல்லணும் அப்படின்னு இவங்க பார்த்தா அப்படின்னா மூட்டை பூச்சியை கொண்டுகிட்டு இருப்பாங்க. அடுத்து இவர் சொல்றாரு, இத்தனை நாள் என் பொண்ணு யாருக்கிட்ட இருந்துச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீயே விட்டுருவ அப்படின்னு சொல்ல, ஆமா உன் செவிலே விடுவேன் அப்படின்றாங்க. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. ஒரே ஆளா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேத்தையும் துப்பாக்கி, தோட்டா, குண்டு அப்படின்னு அசால்ட்டா அதுவா வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கும். இது எல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இது சாலார் படம்பா, சாலார் படம், அதனால சகஜமா இது எல்லாம் நடக்கும். அடுத்து ஒருத்தர் பேசுறாங்க, அங்க ஒருத்தன் வண்டியை நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா அவனை அங்கேயே வெட்டி போட வேண்டியதானடா அப்படின்னு சொல்ல, அவனே ஒரு வெட்டி பைய, அவன் உங்க எல்லாரையும் வெட்டிடுவான் அப்படின்றாரு அவரு. அப்பதான் நம்ம ஹீரோ தான் அது அப்படின்றத சொல்றாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு சரக்கு அடிக்காம இருந்தா கை கால் எல்லாம் எப்படி ஆடும், அது மாதிரி கிடுகிடுகிடுன்னு ஆடுது. மேடம் ஒரு தெளிவு கட்டிங் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா இருப்பீங்க. நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா கத்திய வச்சு கதக்குன்னு இருக்கவனு பூரா வெட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா மற்றவங்க கையில பெரிய பெரிய கன்னு, துப்பாக்கியே வச்சிருப்பாங்க, ஆனா சுட மாட்டாங்க. ஏன்னா இவரு ஹீரோ, இவரை சுட்டுட்டாங்க அப்படின்னா படம் முடிஞ்சிரும். ஆல்ரெடி பார்ட் 2க்கு வேற பிளான் பண்ணிருக்காங்க, அப்புறம் எப்படி இவரை கொல்லுவாங்க? உடனே இவங்க சொல்றாங்க, அவன் காட்டாறு மாதிரி கைய வச்சு அணைக்க முடியாது, அழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஹீரோவை போட்டு தள்ளணும். ஆனா ஹீரோவை போட்டு தள்ளுறத விட்டுப்புட்டு ஹீரோவுக்கு மாறி மாறி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். அடுத்து இவர் சொல்றாரு, இந்த கான்சார் ஏகப்பட்ட பேருடைய கதையை மாத்திருக்கு அப்படிங்கிறாரு. நீங்களும் இந்த கதையை மாத்திருந்தீங்க அப்படின்னா இந்த படமாவது ஓடி இருக்கும். சாலாருக்கு இப்படி பலார் பலார்ந்து அடி விழுந்திருக்காதுல்ல. அடுத்து இவர் கேட்கிறாரு, அந்த சீலை தடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களேடா, இப்போ அந்த வண்டியை தடுத்து நிறுத்தினது யாருடா அப்படின்னு கேட்டா, அந்த சீலை செஞ்சதே அவன்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா அவன் சீல் செய்யற கடையாடா வச்சிருக்கான், எனக்கும் ஒரு சீல் அர்ஜென்டா தேவைப்படுதுடா, 1 மணி நேரத்துல செஞ்சு கொடுத்துருவானா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஆளுக்கு நடுங்குறாங்க. அப்படியே நடுங்கி பின்னாடி வழியா தேய்ச்சிக்கிட்டே போறாங்க தரைய. ரொம்ப தேய்க்காதீங்க, பின்னாடி கிழிஞ்சிட போகுது. சுடர் மணியில சுடர் மட்டும்தாவே இருக்கு, மணியை காணோவே. உடனே இவரு இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, இவங்க சொல்றாங்க, அவங்கள மாதிரியே நம்மளும் அவனுக்கு பில்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இவர் சொல்றாரு, சில கதையை பார்க்க பயமா இருக்கும், சில கதையை கேட்க பயமா இருக்கும், சில கதைகளை நினைச்சாலே பயமா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட கதை தான் இந்த சலார். ரொம்ப சலிச்சு எடுத்திருப்பாங்க போல இருக்கு, அது சலிச்சு போச்சு அப்படின்னு கூட தெரியாம எடுத்திருக்காங்க. அடுத்து இவர் சொல்லும்போது, முகமது கஜினி செங்கிஸ்கானை விட கொடூரமானவங்க, கொள்ளையடிச்சிட்டு அந்த ஊரவே அழிச்சிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறாரு. ஐடியா இல்லாத முட்டா பசங்க, அந்த ஊரை கொள்ளை மட்டும் அடிச்சிட்டு போலாமே, அதை ஏன் அழிக்கணும்? அழிச்சிட்டா அடுத்த தடவை எப்படி கொள்ளை அடிக்கிறது? அடுத்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியா மொத்தத்தையும் ஆண்டாலும் கான்சார்ல அவங்கனால கால் எடுத்து வைக்க முடியல. அது ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க பண்ண வேண்டிய கொலை, கற்பழிப்பு அப்படின்ற சம்பவங்கள் எல்லாத்தையுமே கான்சார்ல அவங்களே பண்ணிக்கிட்டாங்க, அதனால தான் அப்படிங்கிறாரு. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி கான்சாரா என்ன பண்றது அப்படின்னு இந்தியாவில் இருக்க எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் சிவமன்னார் இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவுடைய எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கும் கான்சார் பொருந்தாது,
ஆனா கான்சாருடைய சட்ட திட்டங்கள் இந்தியாவுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சிவமன்னார் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தாராம். அந்த புக்கு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் படிக்கணுமா. அந்த புக்குக்கு பேரு நிபந்தனை அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏன் நிபந்தனைன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் படிக்கணுமா. அப்போ 18+ புக்கா இருக்குமோ. பேரு வேற நிபந்தனை அப்படின்னு வச்சிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும்ல. சரியான பேரு தான், சரியான புக்கு தான். கான்சாரை பாதுகாக்கிறதுக்காண்டி ராஜமன்னார் பெரிய பெரிய ஆர்மி ஆட்களை கூட்டி வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு பனைமரத்தில் பாதி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. சராசரி ஆளாக தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன பெரிய பெரிய ஆர்மி ஆட்கள்னு சொல்லி முடிக்க வேண்டியதானையா. ராஜமன்னாருடைய மகள் அவர்கிட்ட வந்து நீங்க கான்சாராவை விட்டு வெளியே போறீங்களா அப்பா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சம்பந்தமே இல்லாம கோயில் கட்டுறது மதத்தை பரப்புறதுக்காண்டி, ராஜ்யத்தை ஆள்றது பரம்பரையை பரப்புறதுக்காண்டி அப்படிங்கிறாரு. யோ, பரம்பரையை பரப்புறதுக்கு ராஜ்யத்தை ஆளக்கூடாதியா. பரம்பரையை பரப்புறதுக்கு பல பொண்டாட்டிகள் கட்டணும். அப்பதான் பரம்பரையை பரப்ப முடியும். கொரோனா தொற்று நோய் மாதிரி ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்தா அந்த இடத்துல தான் இருக்க முடியும். பரம்பரையை பரப்ப முடியாது. பல பொண்டாட்டிகள் கட்டினா தான் பரம்பரை அப்படின்றது தானா பரவும். இது கூட தெரியல. நீ எல்லாம் ராஜ்யத்தை ஆண்டு என்னத்தை கழிக்க போற. அதனாலதான் உன்னை அடிச்சு உட்கார வச்சிருக்கானுங்க. இதனுடைய அடுத்த பார்ட் அடுத்து வெளிவரும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.